Hello everyone, welcome to Learn with Roni channel. Chapter 4ல Exploring Algebraic Identitiesல end of chapter exercise வந்து பார்த்துட்டு இருக்கோம். Third sum, factor the following algebraic expressions அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. So first question, 4y square plus 1 plus 1 by 16y square அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ரெண்டு ஸ்கொயர் டேர்ம் வந்து இருக்கு. ஸோ அப்போனா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்மேட்டில் வரும், ஏன்னா ப்ளஸ் சைன் வந்து இருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம், 2y the whole square அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து 1/4y the whole square அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போனா என்ன ஐடென்டிட்டி, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இங்கே a இருக்கிற இடத்துல 2y இருக்குது அண்ட் b இருக்கிற இடத்துல 1/4y வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து எப்படி எழுதலாம், இது 2ab இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. ஸோ அப்போனா 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a வந்து 2y, b வந்து 1/4y. ஸோ இப்போ இங்கே வந்து 4 வந்துட்டு தான், இந்த 2வும் இது 2 டைம்ஸ் போகும், 2 கேன்சல் ஆகிடும், y கேன்சல் ஆகிடும், 1 வந்துடும். ஸோ கரெக்டாக வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகும், 1/4y ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர், அதாவது 2y ப்ளஸ் 1/4y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ ஃபேக்டர் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இது 2y ப்ளஸ் 1/4y ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 2y ப்ளஸ் 1/4y இன்ட்டு 2y ப்ளஸ் 1/4y அப்படின்னு வந்து நம்ம எழுதி கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா இது வந்து ரெண்டுமே ஸ்கொயர் டம்மாக வந்து இருக்குது. இது எப்படி எழுதலாம், 3m ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், மைனஸ் 1/5n ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். எப்படி எழுதலாம், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இங்கே a இருக்கிற இடத்துல 3mனு இருக்குது, b இருக்கிற இடத்துல 1/5n வந்து இருக்குது. ஸோ அப்போனா 3m ப்ளஸ் 1/5n into 3m minus 1/5n. So இதான் வந்து factors for second subdivision. So next third subdivision வந்து பார்க்கலாம். 27b cube minus 1/64b cube வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது 3b ஹோல் கியூப்னு போடலாம், மைனஸ் 1/4b ஹோல் கியூப் அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா, a கியூப் மைனஸ் b கியூப் இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. ஸோ a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே a இருக்கிற இடத்துல 3bன்னு இருக்குது அண்ட் b இருக்கிற இடத்துல 1/4b அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a மைனஸ் பிக்கு என்ன வரும், 3b மைனஸ் 1/4b அப்படின்னு வந்து வரும். அண்ட் இங்கே a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 3b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3b இன்ட்டு 1/4b ப்ளஸ் 1/4b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இந்த பியும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு 3b மைனஸ் 1/4b, இங்கே வந்து 9b ஸ்கொயர் ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 1/16b ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x/6 ப்ளஸ் 1/6. ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம், எல்சிஎம் வந்து எடுக்கிறோம், 6 வந்துடும், இது வந்து 1. ஸோ அப்போ இங்கே இன்டூ 6 பண்ணுறோம். ஸோ 6x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 1 வந்து வரும், 1/6 காமனாக வெளில எடுத்துடுறோம். ஸோ 6x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 1 வந்து வரும். ஒரே ஒரு ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வந்து வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணும் போது. ஸோ அப்போ இந்த 6 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 1 இன்ட்டு 6 வந்துடும் அண்ட் 5. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணும் போது 6ம் ஆட் பண்ணும் போது ப்ளஸ் 5ம் எனக்கு வரணும். ஸோ 3 இன்ட்டு 2 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1/6 இங்கே 6x ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ இங்கே 1/6 வரும், 6 இங்கே வந்து 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3x. ஸோ 3xை காமனாக எடுக்கிறேன், அப்போ வந்து 2x ப்ளஸ் 1 வந்துடும்
ப்ளஸ் ஒன், ஏன்னா இங்கே 2x இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போனா 1 தான் காமனாக எடுக்க முடியும். 2x ப்ளஸ் 1. ஸோ இங்கே ப்ராக்கெட்குள்ளே நம்மளுக்கு 2x ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போது அதே தான் வந்து இங்கேயும் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம காமனாக வந்து நம்பரை வெளியில் எடுக்கணும். ஸோ அப்போ 1/6, இங்கே வந்து 2x ப்ளஸ் 1 வந்து நான் காமனாக எடுத்தேன்னா 3x ப்ளஸ் 1 வந்து வரும். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 4th சப்டிவிஷன். இப்போ 5th சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். So 5th subdivision, 27u cube minus 1 by 125 minus 27u square by 5 plus 9u, இது வந்து 9u by 25 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 2 cube term வந்து இருக்கு. ஸோ அப்போனா வந்து எப்படி எழுதலாம்? இது வந்து 1 by 125 இருக்குல்ல, ஸோ அது வந்து 1/5 the whole cubeன்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்போனா என்ன ஐடென்டிட்டி வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா a minus b whole cube identity வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து a cube மைனஸ் இங்கே வந்து என்ன வருது, இது வந்து b cube. ஸோ மைனஸ் b cube மைனஸ் 3a ஸ்கொயர் b plus 3ab square. ஸோ இது வந்து a minus b whole cube ஓட ஐடென்டிட்டி. ஸோ இங்கே இதை எப்படி எழுதலாம் நம்ம? ஸோ 3u whole cube minus 1/5 whole cube வந்துடும் minus 3 into a square. a square எங்க 3u whole square into 1/5 plus 3 into 3u into 1/25 வந்து வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/5 ஹோல் கியூப் பண்ணும் போது நம்மளுக்கு 1/125 வந்துடுது. அண்ட் இங்கே வந்து இங்கே என்ன இருக்குது, 3u ஸ்கொயர் அப்படின்னா 9u ஸ்கொயர். இங்கே வந்து 27u ஸ்கொயர் பை 5 வந்துடுச்சா. அண்டு 3 3s are 9, 9/25u. ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ ஏ இருக்கிற இடத்துல நம்மளுக்கு 3uன்னு இருக்குது, பி இருக்கிற இடத்துல 1/5ன்னு வந்து இருக்குது. ஸோ a minus b 3u minus 1/5 whole cubeன்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இதை வந்து இது மாதிரி நம்மளுக்கு கியூப் ஃபார்மேட்டில் வந்திருக்கா, ஃபேக்டர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3u minus 1/5, 3u minus 1/5 and 3u minus 1/5 எழுதி கன்க்ளூட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 6th சப்டிவிஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கியூபு, இதுவும் வந்து கியூப் ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 4y ஹோல் கியூப்னு எழுதலாம் ப்ளஸ் 1/5z ஹோல் கியூப்னு வந்து எழுதலாம். அதாவது a கியூப் ப்ளஸ் b கியூப் ஃபார்மில் வந்து நம்ம எழுதலாம். ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். ஸோ ஏ ப்ளஸ் பி, இங்கே ஏ இருக்கிற இடத்துல 4y இருக்குது, பி இருக்கிற இடத்துல 1/5zன்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இங்கே 4y ப்ளஸ் 1/5z, ஏ ஸ்கொயர் வந்து 4y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4y இன்ட்டு 1/5z ப்ளஸ் 1/5z ஹோல் ஸ்கொயர். ஸோ 4y ப்ளஸ் 1/5z வரும். இங்கே வந்து 16y ஸ்கொயர், இங்கே வந்து மைனஸ் 4/5y/zன்னு வந்து வரும் ப்ளஸ் 1/25z ஸ்கொயர்னு வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 6th சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு வந்து 7th சப்டிவிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 கியூப் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜெட் கியூப் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மைனஸ் 3xyz. ஸோ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் ஒய்ஜெட் மைனஸ் ஜெட்எக்ஸ் இந்த ஐடென்டிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc அப்படியும் எழுதிக்கலாம். வேரியபிள் தான் மாறுமே தவிர்த்து ஃபார்முலா வந்து சேம். ஸோ இப்போ இங்கே எப்படி எழுதலாம், அது வந்து p த ஹோல் கியூப் ப்ளஸ் 3q ஹோல் கியூப் ப்ளஸ் r கியூப்னு வந்துடும் மைனஸ் 3 இன்ட்டு p இன்ட்டு
3q இன்ட்டு ஆர் வந்து வரும். ஸோ இதை வந்து இப்படி நம்ம மாற்றி எழுதிட்டோமா, திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து எப்படி வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ இப்போ இங்கே இதை எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு பி இருக்குது, ஒய் இருக்கிற இடத்துல 3q அண்ட் z இருக்கிற இடத்துல r வந்து இருக்குது. ஸோ p ப்ளஸ் 3q ப்ளஸ் ஆர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 3q ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் வரும் மைனஸ் xy. ஸோ அப்போனா p இன்ட்டு 3q வந்துடும் மைனஸ் 3qr மைனஸ் zx, அதாவது rp. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 7th சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 8th சப்டிவிஷன் வந்து பார்த்தோம். ஸோ 8th சப்டிவிஷன் பார்த்தோம்னா 9m ஸ்கொயர் மைனஸ் 12m ப்ளஸ் 4னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3m ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், ப்ளஸ் இது வந்து 2 ஸ்கொயர்னு வந்து எழுதலாம். இங்கே எப்படி எழுதலாம், மைனஸ் இங்கே வந்து 2 ஆல்ரெடி வரும், அதாவது இங்கே 2 ஸ்கொயர் டேர்ம் வந்துருச்சு. அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால. அப்போது 3m இன்ட்டு 2, 2 2s are 4, 4 3s are 12, 12m வந்துருச்சு. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், தட் இஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ a இருக்கிற இடத்துல 3m இருக்குது, b இருக்கிற இடத்துல 2 வந்து இருக்குது. ஸோ எப்படி எழுதலாம்னா 3m மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு வந்து எழுதலாம். ஸோ இப்போ ஃபேக்டர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கிறதுனால 3m மைனஸ் 2 இன்ட்டு 3m மைனஸ் 2 இந்த மாதிரி பிரித்து ஃபேக்டர்ஸ் வந்து பிரித்து எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 9th சப்டிவிஷன் வந்து பார்க்குறோம். 9th சப்டிவிஷனில் இங்கே 3 க்யூப் ஃபார்மெட் வந்து இருக்குது. ஆனால் இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற 3 வந்து க்யூப் கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3 தான் வந்து இங்கே எல்சிஎம்மாக வந்து வரும். ஸோ இப்போ இங்கே இன்ட்டு 3 பண்ணோம்னா 27x³ வந்துடும், மைனஸ் இங்கே வந்து 8y³ வரும், ப்ளஸ் z the whole cube வந்துடும், ப்ளஸ் இங்கே வந்து இன்ட்டு 3 18xyz வந்து வரும். ஸோ இந்த 1/3 வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/3 அண்ட் இங்கே வந்து என்ன வரும் 27x³ மைனஸ் 8y³ ப்ளஸ் z³ ப்ளஸ் 18xyz வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஃபார்மெட்னு பார்ப்போம். ஸோ x³ ப்ளஸ் y³ ப்ளஸ் z³ மைனஸ் 3xyz. ஸோ அப்போனா x ப்ளஸ் y ப்ளஸ் z, ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் zx வந்து வரும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும், ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஜெட் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த 1/3 அப்படியே இருக்கட்டும். அண்ட் இங்கே வந்து எப்படி எழுதலாம், 3x த ஹோல் க்யூப்னு எழுதலாம், மைனஸ் 2y த ஹோல் க்யூப், அதாவது ப்ளஸ் வந்துடும், மைனஸ் 2y த ஹோல் க்யூப்னு வரும், ப்ளஸ் ஜெட் த ஹோல் க்யூப். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, மைனஸ் 3xyzல, ஸோ மைனஸ் 3, x வந்து 3x அண்ட் y வந்து என்னது மைனஸ் 2y அண்ட் z. ஸோ இதை வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸோட பிளேஸில் 3x இருக்குது, ஒய்யோட பிளேஸில் மைனஸ் 2y, ஜெட்டோட பிளேஸில் z தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஐடென்டிட்டியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒய் இருக்கிற இடம் மட்டும் மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ எங்கெல்லாம் ஒய் வருதோ அங்கே வந்து நம்ம மைனஸ் போட்டு நம்ம எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் தான் வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ 1/3 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், ஸோ 3x மைனஸ் 2y ப்ளஸ் இசட் வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர், ஸோ 3x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z த ஹோல் ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் xy. ஸோ என்ன வரும், மைனஸ் இங்கே 3x, y வந்து மைனஸ் 2y வரும், அண்ட் மைனஸ் yz, ஸோ மைனஸ் 2yz மைனஸ் zx, ஸோ z இன்ட்டு 3x. ஸோ நம்மளுக்கு 1/3 இங்கே வந்து 3x மைனஸ் 2y ப்ளஸ் z இருக்குது. ஸோ இங்கே 3x வந்து 9x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6xy வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4yz வரும், மைனஸ் 3xzன்னு வந்து வரும். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 9th சப்டிவிஷன்.
ஸோ 10th சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா 1 2 3 3 ஸ்கொயர் டேர்ம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது a + b + c த ஹோல் ஸ்கொயர் அந்த ஐடென்டிட்டி ஃபார்மெட்டில் வந்து இருக்குது. ஸோ a + b + c ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? a ஸ்கொயர் b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2ab + 2bc + 2ca இந்த ஐடென்டிட்டி தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே 4x square 2x the whole square plus 3y whole square plus 6z the whole square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். plus 2x into 3y plus 2 into 3y into 6z plus 2 into 6z into 2x. ஸோ இப்போ இதில் a இருக்கிற இடத்துல 2x இருக்குது, b இருக்கிற இடத்துல 3y இருக்குது அண்ட் c இருக்கிற இடத்துல 6z வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம எழுதலாம்னா 2x + 3y + 6z the whole square அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு கியூப் டேர்ம் அண்ட் 1/216 இதுவுமே வந்து ஒரு கியூப் தான். ஸோ எதோட கியூப் அப்படின்னு பார்க்கும்போது 6 கியூப் வந்து 216. ஸோ இது என்ன இது வந்து எந்த ஐடென்டிட்டி அப்படின்னா a - b ஹோல் கியூப் ஐடென்டிட்டி. ஸோ a கியூப் - 3a² b + 3ab² - b கியூப் வந்து வரும். இது எப்படி எழுதலாம்? 3u ஹோல் கியூப் மைனஸ் இது வந்து a கியூப் - b கியூப் 1/6 ஹோல் கியூப் மைனஸ் 3a² வந்து என்னது 3u ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இது வந்து u and this is 4 into 1/6 plus 3 into 3u into 1/6 whole square வந்து வரும். ஸோ இப்போ இங்கே a வந்து என்னது 3u, b வந்து 1/6. ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க, இது வந்து 9u² இருக்குது இன்ட்டு 3 27. இங்கே வந்து 9u² இருக்குது, இந்த 3யும் இந்த 6ம் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போனா 9u²/2 வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். See இது எப்படி எழுதலாம்? 3 into 3u into 1/6 1/6ன்னு வந்து எழுதலாம். 3 1 time 3 2s are 3 1 time இது 3 2s are. ஸோ அப்போனா u/4ன்னு வந்துடும், which is u/4. நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சேன். ஸோ இது கன்ஃபியூஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது வந்து a - b ஹோல் கியூப், a இருக்கிற இடத்துல 3u - 1/6 ஹோல் கியூப்னு வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ அப்போனா 3u - 1/6 3u - 1/6 and 3u - 1/6. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 11th சப்டிவிஷன். ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.